குறிப்பாக தமிழகத்திலிருந்து வெளியூர்களுக்கு வேலைக்காக சென்றவர்கள் யாரும் 8 மணி நேரம் மட்டுமே வேலை பார்ப்பதாக தெரியவில்லை. குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளெல்லாம் அவர்கள் 20 மணி நேரம், 24 மணி நேரம், ஏன் அதையும் தாண்டி கூட தொடர்ச்சியாக வேலைகள் பார்த்து வருகிறார்கள். இவர்கள் ஆர்வத்தின் மிகுதியில், அதாவது வருமானத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் வேலை பார்த்தாலும் கூட தொழிலாளர்களுக்கு அது சரியான ஒரு பாதுகாப்பு என்று சொல்ல முடியாது. 8 மணி நேரம் வேலையும் 8 மணி நேரம் ஓய்வும் 8 மணி நேரம் அவர்களுக்கு வேறு பணிகளுக்கும் ஒதுக்கக்கூடிய கட்டாயத்தின் அடிப்படையில் தான் வேலை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வேலை பாதுகாப்பு நேரத்தில் மட்டும் இல்லாமல் இந்த தொழிலாளர் தினத்திலே நாம் தொழிலாளர்களுக்கு முறையான தொழில் வேலை பாதுகாப்பு அளித்து வருகின்றோமா என்று பார்க்கும் பொழுது, நம் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு வெளிமாநில தொழிலாளர்கள் தான் அதிகம் இங்கு பணியாளர்களாக வருகிறார்கள். அவர்கள் தான் நம்மை பொறுத்தளவுக்கு தொழிலாளர்கள் என்று சொல்ல முடியும், மார்த்தட்டி சொல்ல முடியும். ஏனெனில் நமது தொழிலாளர்கள் பெரும்பாலும் வெளி இடங்களுக்கு சென்று தான், வெளி நாடுகளுக்கு சென்று தான் வேலை பார்க்கின்றார்கள். இங்கே அதிகமான அளவுக்கு வேலை பார்க்க முடியவில்லை என்றும் அப்படியே வேலை பார்த்தாலும் அவர்களுக்கு போதிய அளவுக்கு வருமானம் வரவில்லை என்பதனாலும் தொடர்ச்சியாக இங்கே உள்ள வேலைகளை அவர்கள் பார்க்க முடியவில்லை என்று தான் வெளியிலே செல்கின்றார்கள். நமது தொழிலாளர்களுடைய நமது தமிழகத்தில் உள்ள நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார சுதந்திரம் இல்லாதனால்தான் அந்த வெளிநாட்டு வேலைக்கு கூட போக முடியாமல் வட மாநிலத்தவர்கள் நிறைய பேர் தமிழகத்தில் இங்கே மிகவும் குறைந்த கூலிக்கு வேலை பார்ப்பது மட்டும் இல்லாமல் நீண்ட நேர வேலையும் பார்க்கின்றார்கள். எந்த விதமான தொழில் பாதுகாப்பும் இல்லாமல் கொத்தடிமைகளாகவே பல இடங்களில் பல்வேறு வேலை வாய்ப்பு நிலையங்களில் தொடர்ச்சியாக வேலை பார்த்து வருகின்றார்கள். அதோட மிகவும் வேதனைக்குரிய ஒன்று, தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கின்றோம் என்று கூறக்கூடிய பெரிய அரசியல் தலைவர்கள், அதுவும் நாங்கள் மிகவும் புரட்சிகரமாகவும் எல்லோரும் மெச்சும் விதமாகவும் நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினோம் என்றெல்லாம் மாறுதட்டி சொல்லக்கூடிய அந்த அரசியல் தலைவர்கள் நமது நாட்டிலே ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு சரியான இருப்பிட வசதி கிடைக்கின்றதா, அவர்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு சரியாக முறையாக இருக்கிறதா என்பதை பார்ப்பது மட்டுமல்லாமல், பார்க்க தவறியது மட்டுமல்லாமல், அவர்களுக்கு கிடைக்க ரேஷனில் பொருட்கள் கூட கொடுக்கக்கூடாது என்று ஒரு விதமான ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை பார்ப்பதற்கு இவர்கள் வேண்டுமாம். ஆனால் நம்மிடம் வேலை பார்க்கக்கூடிய சாதாரண தொழிலாளர்களுக்கு போதிய உணவுகளும் குறைந்த விலையிலே நாம் கொடுப்பதனால் எந்த வகையில் குறைந்து விடுவோம் என்று தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் இவர்கள் உலகம் முழுவதும் போய் வாக்குரிமை பெற்றும் குடியுரிமை பெற்றும் வாழ்ந்து வருகிறார் நமது தமிழக மக்கள். ஆனால் இங்கே உள்ள அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு இங்கே வாக்கு உரிமை கொடுப்பதற்கு கூட நமக்கு மனமில்லை. அவர்கள் ஏதோ அந்நியர்கள் போல, அந்நிய நாட்டிலிருந்து படையெடுத்து வந்தவர்கள் போல நாம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கின்றோம். அது மிகவும் முட்டாள்தனமான பிற்போக்குத்தனமான ஒன்றாகும். அது மட்டுமல்லாமல் நமது நீண்ட நெடுங்காலமாக நமது நாடு அந்நிய படையெடுப்பின் கீழ் அடிமைகளாகவே நாம் இருக்கின்றோம். அதனை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது நம்ம நாட்டில் உள்ள பணியாளர்களுக்கு நாம் அவர்களுக்கு வேண்டிய போதிய வசதிகளை செய்து கொடுத்து அந்த தொழிலாளர் தினத்தை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் மட்டும் இல்லாமல், மிகவும் மோசமான சில தொழில்கள் பார்த்து வரக்கூடிய சில
தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி வேறு பதிவுகள் பார்க்கலாம் என்று இருக்கின்றேன். ஒன்று பட்டாசு தொழில், மற்றொன்று விவசாய தொழில் பார்ப்போம்.